This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுகாதி ஆஸ்தானம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம். ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றதை முன்னிட்டு திருப்பதி கோவிலில் விஐபி பிரேக் தரிசனம், அஷ்டதல பாத பத்மாராதனை சேவை ரத்து செய்யப்பட்டது. திருப்பதி கோவிலில் ஏழுமலையான் கோவிலில் தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு வருகிற 30ஆம் தேதி யுகாதி ஆஸ்தானம் நடக்கிறது. அதையொற்றி நேற்று காலை கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் எனப்படும் தூய்மை பணி நடந்தது. முதலில் நாமகோபு, ஸ்ரீசூரணம், கஸ்தூரி மஞ்சள், கற்பூரம், சந்தனப்பொடி, குங்குமம், கிச்சிலிக்கட்டை மற்றும் வாசனை திரவியங்கள் கலந்த புனித நீர் கோவிலில் முழுவதும் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது. பின்னர் சாமியின் மூல விரட்டை மறைந்திருந்த துணியை அர்ச்சகர்கள் அகற்றி சாஸ்திர பூஜைப்படி சிறப்பு பூஜை பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சிகளை நடத்தினர். இதையடுத்து பக்தர்கள் சாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு, திருமலை திருப்பதி தேவஸ்தான முதன்மை செயல் அலுவலர் J. சியமலா ராவ் ஆகியோர் நிருபர்களிடம் கூறியதாவது: யுகாதி, ஆனிவார ஆஸ்தானம், பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி விழாக்களை முன்னிட்டு அதற்கு முன்னதாக வரும் செவ்வாய்க்கிழமைகளில் அன்று கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்துவது வழக்கம். அதன்படி நேற்று ஆழ்வார் திருமஞ்சனம் நடந்தது. இதை முன்னிட்டு கோவிலில் VIP பிரேக் தரிசனம், அஷ்டதல பாத பத்மாராதனை சேவை ரத்து செய்யப்பட்டது. இதேபோல் வருகிற 30ஆம் தேதி ஆஸ்தானம் சகஸ்ர தீப அலங்காரம் சேவையை தவிர அனைத்து சேவைகளும் ரத்து செய்யப்படுகின்றன. இவ்வாறு அவர்கள் கூறினர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.